நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் நேரத்தில் மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இது எங்களை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்புகிறது. இந்த அற்புதத்தின் நேரத்தின் மூலமாக நீ பார்த்து அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்திலே 122வது சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. அதில் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொல்லும் பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொல்லும் பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி, அப்போது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே அவ்வளவு மனமகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் மனமகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். இயேசு நான் பலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் எங்கே இருக்கிறார்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரமும் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போயிட்டு. அப்போ நிறைவானவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதம் இருக்கிறது. பாருங்கள், இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே எப்படி ஒரு அற்புதத்தின் நேரமாக மூலமாக ஆலயத்தில் எப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்ப்போமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்திலிருந்து ஒரு 8 வசனத்துக்குள்ளே நம்ம பார்ப்போமானால், அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, 9வது மணி நேரத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு யாரெல்லாம் போகிறாங்க? பேதுரும் யோவானும் போகிறாங்க. அந்த 9வது மணி நேரத்திலே அந்த ஆலயத்துக்கு போகும் வழியிலே அந்த ஆலயத்தினுடைய நுழைய வாசலில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சரீரம் எப்படி இருக்கிறது பாருங்க. பெருவிலே ஒரு சப்பானி. அவன் கை கால்கள் சூமி போய் உள்ளவன். அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த ஒரு 2-4 பேர் அவனை தூக்கிட்டு வருவாங்க. அந்த வாசலுக்கு, அந்த அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து வருகிற இடத்துல பிச்சை எடுப்பான். இதுதான் அவனுக்கு வழக்கமாக காணப்பட்டான். அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்த துன்பங்கள் அநேக அவனுக்கு காணப்பட்டது. பாருங்க, இயேசு அந்த ஆலயத்தில் இருக்கிறதே அவன் முழுமையாக பார்த்து கொண்டிருந்தவன். இவர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு போகிறாங்க, நல்ல கோட்டு சட்டை போட்டுருக்கிறாங்க, நல்ல காரில் வந்து இறங்குறாங்க, ஆலயத்தில் போகிறாங்க. வராங்களே, நான் முடங்கி இருக்கிறேனே, என் கைகால் சூமி போய் நான் சப்பானியாக இருக்கிறேனே என்று சொல்லி அவன் கலக்கத்தோடு கூட அவன் வாசலில் நின்று கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, பேதுரும் யோவானும் அந்த 9வது மணி நேரத்திலே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வராங்க. வந்து உடனே பார்க்குறான், இவர்கள் வஸ்திரத்தை நல்லா உடுத்திருக்கிறாங்க, இவங்க நல்ல ராஜாக்களை போல இருக்கிறாங்க, இவரிடத்தில் வெள்ளியும் இருக்கும் பொண்ணு இருக்கும், எனக்கு ஏதாவது ஒன்று தருவாங்கன்னு சொல்லி அவன் யாருடைய முகத்தை உற்று பார்க்குறான் பாருங்க, பேதுருவையும் யோவானுடைய முகத்தை உற்று பார்க்குறான்.
ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அப்பா நீ என்னிடத்தில் எதிர்பார்த்தது என்கிட்ட இல்லைப்பா. நீ என்னிடத்தில் எதிர்பார்த்தது வெள்ளியும் பொண்ணும் எதிர்பார்த்த, ஏதாவது ஒரு வெள்ளி தருவாங்க, ஏதாவது ஒரு பொண்ணு தருவாங்கன்னு சொல்லி நீ எதிர்பார்த்த. ஆனால் நான் எனக்குள்ளே இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நாசராகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடேன்னு சொல்லி அவன் கரங்களை பிடித்து தூக்கி ஓடுகிறான். பாருங்க, அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொல்லும் பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த யோபும் அந்த பேதுரும் யோவானும் அந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த மனிதனை இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்கிறார். எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது, எவ்வளவு பெரிய அற்புதம். அவன் நினைத்து பார்த்திருப்பானா, நான் எழுந்து நடப்பேன், என் கை கால்கள் நல்ல பலனிடந்து நான் தேவனுடைய ஆலயத்தில் நடனமாடி குதித்து அவளை பாரி துடிப்பேன் என்று சொல்லி நினைத்திருப்பானா? நான் நான் எழுந்து என்னுடைய வீட்டுக்கு நான் போவேன், என் குடும்பத்தாரை பார்ப்பேன் என்று சொல்லி நினைத்து பார்த்திருப்பானா? இல்லை. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிற அதிசயம் இருக்கிறதுனால தான் இயேசு அந்த இடத்துல இருந்து அற்புதத்தை செய்தார். வெள்ளியும் பொண்ணும் என் இடத்துல இல்லையாப்பா, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடு என்று சொல்லுகிறார். அதே போல தேவனுடைய ஆலயத்தை அசாட்டாக நினைக்காதபடி, தேவனுடைய ஆலயத்தை முறுமுறுக்காமல் இருக்கின்றபடி, ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிற பேசிக்கொண்டே ஆலயத்துக்குள்ளே தீட்டுக்களை கொண்டு போகிறது போல் நம்ம காணப்படுவோமானால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அற்புதத்தின் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் வாசலை நின்று கொண்டு இருந்தவன், அவன் இயேசு பார்த்தார். மகனே, நீ வெளியே உட்கார்ந்துருக்கிற, நீ உள்ளே வாப்பான்னு சொல்லி பேதுரு மூலமாக யோவான் மூலமாக அவனை தூக்கி விட்டு அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறான். இன்றைக்கி நீங்களும் நானும் எத்தனையோ முறை உபவாச கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ முறை நான் செபித்திருக்கிறேன், எனக்கு சுகமே கிடைக்கல, எனக்கு விடுதலே கிடைக்கல, ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்லி ஆலயத்தின் மேலே வெறுப்போடு கூட இருந்து வீடுகளில் இருந்து கொண்டு பரிசுத்த ஓய்வு நாளில் அவன் தினமும் அதிகாலையில் மாலையில் நடக்கிற ஆராதனைக்கு கடந்து செல்லாதபடி, ஆலயத்து பக்கத்திலே போகாதபடி, ஆலயத்துக்கு போகிறவர்களை திட்டிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருப்போம். ஆனால் நிச்சயமாக அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிறவர் பரிசுத்த, அவர் நீதிமான். அவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரிக்கப்படுவார்கள், 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 அற்புதத்தை செய்வாங்க. பாருங்க, ஆலயத்துக்குள்ளே போய் அவள் மண்ணம் கசந்து அவள் இதயத்தை ஊற்றுகிறா. பாருங்க, அவள் சக்களித்தி மூலமாக அநேக வேதனைப்படுறா. உறவினர்கள் மத்தியில் நிற்க முடியலை, சொந்த பந்தங்கள் மத்தியில் நிற்க முடியலை. அவளுடைய கற்பத்தில் கனி இல்லை. அண்ணாளுடைய கற்பம் அடிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிறாள், வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறா. பாருங்க, அவள் இதயத்தை ஊற்றுகிறாள். தேவனுடைய சமூகத்தில் அவளுடைய பாரத்தை எல்லாம், இதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவள் ஊற்றுகிறாள். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிற இயேசு சொல்றாரு, அந்த கருப்பம் ஆசிரிக்கப்படுகிறது. அண்ணாளுடைய கருப்பம் ஆசிரிக்கப்படுகிறது. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு நல்ல குழந்தை தாரும், நல்ல ஒரு திருமண காரியங்களை தாரும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து அற்புதத்தின் நேரம் மூலமாக அற்புதங்களை செய்கிற தேவன் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் பயங்கரமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட நோயின்னு சொன்னால், காலில் ஆனக்காலை போல் வீங்குறோம். ஒரு
அமாவாசை நாட்களில் வரும்பொழுது ஒரு கால் வீங்கிறோம். அடுத்த அமாவாசை நாட்கள் வரும்போது இந்த காலில் இருக்கிற வீக்கம் அந்த காலுக்கு போயிடும். இப்படி அந்த கால் ஆன காலை போல வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், அநேக வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அந்த கால் ஆன காலை போல வீக்கத்தை கொண்டு வந்து அந்த மனுஷனை, குடும்பத்தாரோடு இருக்கிற அந்த மனுஷனை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தது. அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறது இல்லை, தேவனுடைய ஆலயத்தை அவர் நேசித்தது இல்லை. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தை அவர் என்ன செய்ய மாட்டார், பெருசாக எடுக்கிறது இல்லை. நான் வீட்டிலேருந்து இயேசுவை கூப்பிட்டா என் வீட்டுக்கு வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் அவர் பேரை சொன்னால் போகிறோம், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஏன் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு மனுஷன். ஆனால் ஒரு நாள் பாருங்க, ஒரு கால் வீங்கி 100 காலுக்கு மாறும் ஒவ்வொரு மாதமும். ஆனால் அன்ற நாட்களை பாருங்கள், அந்த அமாவாசை நாள் என்று சொல்லுகிற அந்த நாளில் வரும்பொழுது 2 கால்களும் வீக்கம், ஆணை காலை போல வீக்கம். அவரால் அந்த வேதனை தாங்க முடியல. ஆனால் அவருடைய மகன்கிட்ட சொன்னாராம், எப்பா நீ எப்படியாவது இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செஞ்சிரு, கூட்டி போயிருப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் எப்படியாவது போய் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் நான் உட்காந்துருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மகன்கிட்ட சொன்னாரா. அந்த மகனும் ஆசையாக, நம்ம அப்பா ஆலயத்துக்கு வந்ததே இல்லையே, அப்பா ஆலயத்துக்கு வருகிறேன்னு சொல்லுகிறாரேன்னு சொல்லி அவன் ஆசையாக அந்த தகப்பனாரை தாக்கி அந்த ஆலயத்துக்கு கூட்டு போனா. ஆலயத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அங்கே ஜெப வேலை நடக்கிறது, பாடுகள் வேலை நடக்கிறது, தேவ வார்த்தை வேலை நடக்கிறது. அவர் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இயேசு இறங்கியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசு அந்த ஆலயத்துக்குள்ளே நிறைவானவராய் வந்து அந்த மனுஷனை அவர் தொட்டார். அவருடைய வல்லமை கடந்து போனது. கண்ணை திறந்து பார்த்து அவர் காலை பார்க்கிறாரு, மான் கால்களை போல கால்கள் எல்லாம் வீக்கமாத்து போச்சு. என்றைக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து போனாரோ அன்றையிலிருந்து அவருக்கு அந்த வேதனை வரல, அந்த வலிகள் வரல. தேவனுடைய ஆலயத்தில் அற்புதத்தின் செய்கிற ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். மன கசப்போடு, மன வரைக்கத்தோடு, இனி நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஆலயத்துக்கு மேலே கசப்போடு கூட இருந்து கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிற என் அருமையான நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனமே, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த வாசலில் நின்று கொண்டிருந்த உட்கார்ந்து கொண்டிருந்த பிச்சைக்காரனை அந்த சப்பானை எழுந்து நடக்க வைத்தார். அன்னாளுடைய கற்பத்தை ஆசீர்வதித்தார். இப்போ சொன்னது போல் அந்த மனுஷனுடைய கால்கள் வீக்கங்கள் வத்தி போனது. அப்படிப்பட்டவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு கால் வீக்கத்தினால என்னால் நடக்க முடியலையே, என்னுடைய கால் பாதத்தில் வலி இருக்கிறது, என் முட்டு பகுதியில் எலும்பில் வலி இருக்கிறது, என்னுடைய முது பகுதியில் இருக்கிற எலும்பு வலி இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு கூட வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொல்லும் பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி பாருங்கள். இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்குள் இருந்து அற்புதத்தின் நேரமாக அற்புதத்தை செய்கிறார். பாருங்க, அவள் தாயிலே கருவை உருவாகிறாள். தாய் கரு உருவாகி கொண்டிருக்கும் பொழுது அவள் ஒரு கூனியாகவே காணப்படுகிறாள். அவளுடைய அந்த கூனியை பெற்று எடுக்கிறாள் தாய். அவள் கூனியாகவே பெற்று எடுக்கிறாள். 18 வருஷமாய் அவள் ஒரு கூனியாகவே காணப்படுகிறாள். அவளுடைய தாயாரை முகத்தை பார்க்க முடியாது. பால் கொடுத்திருப்பாள், தாளாட்டியிருப்பாள். ஆனால் பாருங்க, அவளுடைய தாயினுடைய முகத்தை பார்க்கல. அவளுடைய தகப்பனார் இருந்திருந்தால் பார்த்திருக்க மாட்டாள்.
அவளுடைய உறவினர்கள் இருந்திருந்தால் பார்த்திருக்க மாட்டாள். அவள் பார்த்த முகமும் பூமியே பார்த்து கொண்டு இருந்தாள். அவளுடைய சரீரத்தினுடைய பலனிலும் எப்படி? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. பூமியை பார்த்து கொண்டிருக்கிறாள். பாருங்க, வழக்கமாக தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போகிறவள் 18 வருஷம் அவள் தாயை தூக்கி கொண்டு வந்திருப்பாள். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு பருவ காலத்துக்குள்ளே வரும்போது அவளே குனிஞ்சு 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 அவன் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் கூனியாக இருந்த அந்த ஸ்திரியை இயேசு ஆலயத்துக்குள்ளிருந்து பார்க்கிறார். ஒரு ஆலயத்துக்குள்ளிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அலங்கார வாசலுடைய தேவனுடைய ஆலயத்துக்குள் இருந்து திரளான ஜனங்கள் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த கூனியாக இருந்தவளை பார்க்கிறார். இவளுக்கு நான் எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யணும், இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவள் எப்படியா நிமிர்ந்து நிற்கணும் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அந்த கூனியை அவர் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே பார்க்கிறார். பாருங்க, அந்த கூனியை அவர் பக்கத்தில் அழைத்து வர சொல்லி அந்த கூனியை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அது சொல்ல, நான் நிமிரணும். பாருங்க, அதே தேவனுடைய ஆலயத்திலிருந்து இயேசு அந்த கூனியை தொடுகிறார். பாருங்க, 18 வருஷமாய் பிறவிலே ஒரு கூனி கரு உருவாகி இருக்கும் பொழுதே அவள் கூனியாகவே உருவாக்கினவள். அவள் பெற்று எடுக்கும்போது ஒரு கூனியாக பெற்று எடுத்திருக்கிறவள். வேதம் சொல்லுகிற எரேமியா 1:5 சொல்லுகிறது, உன் தாயினுடைய கருவில் உன்னை உருவாகிறதுக்கு முன்பாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டே உன் பேரை சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர். ஆனால் 18 வருஷமாக இருந்த வேதனை மாறினதே. அவளை தொட்டு அவளுக்குள் இருந்த பலனினத்தின் ஆவி அவளை விட்டு விலகி போனதே. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். முதலாக அவள் யாரை பார்த்தாள்? தேவனுடைய ஆலயத்துக்குள் இருந்து இயேசுவை பார்த்தாள். இயேசுக்குள் இருந்த முகத்தில் இருக்கிற ஒளியை பார்த்தார். இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு நோய், இப்படி ஒரு இப்படி ஒரு காரியம், எனக்கு இப்படியெல்லாம் வேதனை இருக்குது, இப்படியெல்லாம் எனக்கு நோய் இருக்குது, இப்படியெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கூட இருந்துட்டு ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உன்னை தொட்டு சுகத்தை கொடுக்கிற தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொல்லும் பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த சப்பானிக்கு விடுதலை கொடுத்த தேவன், அன்னாளுக்கு விடுதலை கொடுத்த தேவன், கூனிக்கு கொடுத்த தேவன் நம்ம ஆலயத்தை நேசிப்போம். எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆலயத்தை நேசிக்காதபடி வீடுகள் இருந்து நான் படுகிற வேதனை அநேகமாக இருக்கிறது ஐயா. இந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி போகிறதுக்கு, இந்த வேதனை இல்லாமல் இருப்பதற்கு நான் ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் சமூகத்தில் இருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவர்கள் மேலே தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமே, நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய முது பகுதியில் அந்த எலும்பு வேதனையோடு கூட இருக்கிறனே, என்னால் நிமிர்ந்து நிற்க முடியலையே, என்னால் ஒரு வேலை செய்ய முடியலையே என்று சொல்லி நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா? இன்னைக்கு உன்னுடைய முது பகுதி இருக்கிற அந்த பலநிலங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. வீடுகளில் இருந்து கொண்டு துன்பத்தோடு வேதனையோடு காணப்படுகிற எல்லா வேதனைகளையும் இயேசு உன்னை விட்டு அப்புறப்படுத்துகிறார். அருமையான குடும்பங்களே, அற்புதத்தின் நீளமலமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நானே ஜீவப்ப ஊழியத்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் நேரமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் யோஸ்வா டிவி மூலமாக நானே ஜீவப்ப ஊழியத்தின் மூலமாக அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சி நடக்கிறது.
ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த ஒளிபரக்கிறது. நீங்கள் பார்த்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.